சட்டமாக்கின முதல் ஆளு கருணாநிதன். அண்ணாதுரை பல ஓல்மாரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழையிறான். அதுல கருணாநிதி அக்கா புண்டைக்குள்ள நுழையிறான். முரசொலி மர அம்மா புண்டைக்குள்ள நாடு புண்டைய. இதுதான் கதை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வரான். அவன் பல பொண்டாட்டி கட்டணும். செந்தில்குமார் புண்டை ஓத்தவனோட ஓத்த தேவையான சீமான ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். நீ என்ன சீமான் கட்சி நீ பெரிய ஆள் புண்டையா ஓத்தவனோட ஓத்தவன தேவையா வேலை? அப்படியா? நான் அப்படி எதுவும் பேசவே இல்லையப்பா. என் இடையில நான் பேசலையே. தஞ்சாவூர் எங்கெங்க வர எங்கெங்க போயிட்டு இருக்க எல்லாம் தெரியும். உங்க உன்னை அறுத்து ரோட்ல துண்டு துண்டுமா பான் பிராக் போட்டவன் வாய அறுத்து துண்டு துண்டா போட்டுவான். எவன் கூட சேட் பண்ணிட்டு இருக்க, என்ன கூட பண்ணிட்டு இருக்க, உண்டாமனை எல்லாம் தெரியும்டா. அப்படியா? உன்னை நார் அடிச்சு கூட வந்துக்க. அப்படியா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில சுண்ணி பிடிச்சு கும்பிட தேவையாமான உங்க அக்கா புண்டைய நக்கு. உங்க அக்கா புண்டையில மஞ்சள் தெரிய வெயில வந்து ஓத்துட்டு போறேன். மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சி. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில சுண்ணி பிடிச்சு கும்பிட தேவையாமான உங்க அக்கா புண்டைய நக்கு. ஏதோ ஒரு காசு தேவை, ஒரு வியாபாரத்துல எனக்கு கொஞ்சம் காசு தேவை, தருவீங்களா? நான் இந்த நாள் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த காசு எனக்கு திருப்பி கொடுக்குற நாளுக்கு அவர் சென்னைக்கு வரும்போது சந்திப்பமான்னு கேட்டுறப்போ நான் வந்து அவர் காசு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல லஞ்சுக்கு போயிட்டு சந்திச்சோம். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அந்த காசு திருப்பி கொடுக்கறத பத்தி பேசல. அதுக்கப்புறம் 2-3 சந்தர்ப்பத்துல இன்னும் கூட காசு வாங்கிட்டு என்னோட ஃபின்லாண்ட்ல இருக்கிற என் அண்ணன்கிட்ட கூட வாங்கியிருக்காங்க. நிறைய இலங்கை தமிழர்கிட்ட அவர்கள் காசு கேட்ட மாதிரி வாங்கின மாதிரியான சில செய்திகளும் எனக்கு கிடைச்சது. இப்ப அவர் வந்து அவரை பற்றின சில குற்றச்சாட்டுகள் வரும்போது நான் ஒரு தப்பான பொண்ணாகவும் நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போவேன் என்ற ஒரு பிம்பத்தை உங்கள்கிட்டயும் அல்லது இந்த கட்சியில அவர் சூழ்ந்து இருக்கிற நட்பு வட்டாரத்திலையும் என்னை பற்றி தப்பா பேசி இருக்கிறதா, தப்பா நம்ப வச்சிருக்கிறதா ஒரு செய்தி. துரைமுருகன் வந்து சொன்னது வந்து தான் வந்து நிர்பந்தத்தால கல்யாணம் செஞ்சதாகவும், நீங்கள் சீமானன் வந்து கேட்டுக்கொண்டதால அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணதும், தான் வந்து ஒரு நல்ல தன் வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதாகவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்னட்டு பேசி கொஞ்ச நாள்ல வந்து அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தொடங்கினது. இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு பிறகு துருவன் என்ன தொடர்பு கொண்டு பேசினாரு. துருவன் பேசும்போது நான் அண்ணா என்று சொல்றப்போ எனக்கு உங்களையெல்லாம் தங்கையா எல்லாம் நினைச்சு என்கிட்ட பேச முடியாது, அப்படி பேசுறதுன்னா நீங்க பேசாதீங்க. இனப்படுகொலை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சியோட இலக்கு அப்படிங்கிறது திமுகவை எதிர்க்கிறதா, நீ இனப்படுகொலைக்கு நீதி கேட்கறதா? விஜயகாந்த் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் சீமானோட பேச்சு ஒரு சுண்டக்காய்க்கும் எடுபடல. அதாவது ஒத்தையடி பாதை கூட கிடைக்காம இருந்த சீமானுக்கு 8 வழிச்சாலையே கிடைச்ச மாதிரி அவங்க அங்கிருந்து தூக்கி வீசுற எலும்பை நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வாயில எட்டி பிடிச்சி எவ்வளவு குலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேடை போட்டு குலைச்சி யூடியூப்ல பரப்பி, விஜயகாந்த் குடிச்சாரோ குடிக்கலையோ அவர் கொஞ்சம் வாய் குளர்ன மாதிரி பேசினாலே குடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சீமான் லிட்ரலா உண்மையாவே உட்காந்து குடிச்சிட்டு வந்து வேற ஏதாவது செய்தி இருக்கா? எங்கிட்ட செய்தி ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட செய்தி ஏதாவது இருக்கா, நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம், வரட்டுமா? காளியம்மாள் வாயிலேயே வெளியே வந்து பேசுறாங்க. இந்த கன்றாவியான விஷயம் எல்லாம் காளியம்மாளுக்கு தெரியாமையா இருக்கு? இவங்க எல்லாம் எப்படி சீமான் கிட்ட அந்த சாட்டைங்கிற அயோக்கிய பைய எச்ச நாய் கிட்ட எல்லாம் முகம் கொடுத்து பேசுறாங்கன்னு தெரியும். நேற்று அதர்ம மனோஜ் வந்து சீமான் பத்தின ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஆடியோவில் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு கேவலமா கலைஞர் பற்றியும் அண்ணா பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் படு கேவலமாக சீமானால் பேசப்பட்டிருந்துச்சு. பெரியாரிய தோழர்கள் பல பேர் சீமானை ஏன் கேவலமாக கழிவு ஊற்றுறாங்கங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில ஆடியோவை சீமான் பேசுகிற பேச்சை கேட்டாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் அதை விட அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க சீமானை. அந்த அளவுக்கு தான் கேடுகட்ட சீமானோட தரம் அப்படிங்கிறது இருக்குது. ஆடியோ கேட்டிங்கனாலே தெரியும். கலைஞர் வந்ததுலேருந்து தான் நாடு நாசமாக போச்சு, 2 கல்யாணம் பண்ணிட்டாங்க, 3 கல்யாணம் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு கவனம் ஃபுல்லாக யார் எத்தனை கல்யாணம் பண்ணுறாங்கிறதுல தான் இருக்கும். எந்த 2 கல்யாணம் 3 கல்யாணத்தை பற்றி பேசவோ, அண்ணா கலைஞர் பற்றி பேசுகிற யோக்கியதையோ சீமானுக்கு இருக்கான்னா சீமானே ஒரு நிமிஷம் கண்ணாடியில பார்த்து காரி துப்பிக்கணும் சீமான் மேல. சீமான் ஒரு தற்குறி அயோக்கிய பைய, கேவலத்திலையும் கேவலம் அப்படின்னா அந்த கேவலத்திலையும் கேவலமான இடத்த பிடிக்க அதை விட 1000 மடங்கு கேடுகட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு சுத்துறவன் தான் இந்த கொட்டை துரைமுருகன். அதர்ம மனோஜ் வெளியிட்ட அந்த ஆடியோவில் பேசினதா இருக்கட்டும், அதுக்கு முன்னே அவன் கொட்டை துரைமுருகன் பேசினதா இருக்கட்டும், இன்னைக்கு மனோஜ் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு ஈழத்தமிழ் பெண்ணை இந்த கொட்டை துரைமுருகன் ஏமாத்தினதா இருக்கட்டும், இப்படின்னு பல விஷயங்கள் பிஜேபியும்
நாம் தமிழரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் காட்டுறானுங்க. பெண்கள் இடத்துல அத்துமீறது, பெண்களை இழிவா பேசுறது, வீடியோ எடுக்கிறது, ஆடியோ எடுக்கிறது, பதவிக்கு போட்டி போடுறது அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே கிடையாது. ஏன் இந்த 2 இடத்துல மட்டும் இது நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் திமுக மாதிரியான கட்சியிலையோ அதிமுக மாதிரியான கட்சியோ அதெல்லாம் ஒரு வளர்ந்த ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி. அதுக்கு எல்லா நிலையிலையும் நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, எல்லா இடங்களும் இருக்கு. எடுத்ததுன்னே எந்த பதவிக்கும் போயிட முடியாது இந்த 2 கட்சிகள்லையும். ஆனால் பிஜேபியும் நாம் தமிழரும் இந்த 2 கட்சியும் ஒன்றுத்துக்கும் உதவாத வேஸ்ட் கட்சி, ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு அயோக்கிய பசங்களோட கட்சி. அதனால அந்த கட்சியில சாதாரண ஆட்களா சேர்றதுக்கு கூட ஆள் இல்லாம, யார் சேர்ந்தாலும் அவங்க மாவட்ட நிர்வாகி, யார் சேர்ந்தாலும் அவங்க மாநில நிர்வாகி, யார் சேர்ந்தாலும் அவங்க மாவட்ட செயலாளர், யார் சேர்ந்தாலும் அவங்க ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கட்சிக்கு யாருமே ஆளே இல்லை. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி யார் வந்தாலும் அவங்க நிர்வாகியா மாறிடலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நாம் தமிழர்லயும் பிஜேபிலையும் நடக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பதவி ஆசைப்பட்ட சில பேரும் அங்க போனா ஏதாவது பதவி கிடைச்சிரும், அதை வச்சு ஏதாவது சம்பாதிச்சிடலாம், அதை வச்சு யாருக்கிட்டையாவது ஏமாத்தலாம், மிரட்டலாம், பாலியல் சுரண்டல் பண்ணலாம், பெண்களை ஏமாத்தலாம் அப்படின்னு கணக்கு போடுற ஒரு சில அயோக்கியர்கள் அந்த அயோக்கிய பசங்களோட கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே போல இந்த 2 கட்சிக்கும் பெரிய கொள்கை ரீதியான தலைமைன்னு ஒன்றும் கிடையாது. இவர் தான்பா கொள்கைவாதி, பேசி பேசி இந்த கட்சியை வளர்த்திருக்காரு, கொள்கையில உறுதியா இருப்பாரு, எந்த காரணத்து கொண்டும் எதுக்காகவும் கொள்கையில சமாதானப்படுத்திக்க மாட்டார், அவர் தலைமை ஏற்றுதான் இவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நாம் தமிழர்லயும் கிடையாது, பிஜேபிலையும் கிடையாது. ரெண்டுமே ஒரு நிர்வாகிகள், அவ்வளவுதான். பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் அப்பாயிண்ட் பண்ண மாதிரி அண்ணாமலை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை. இதே போலதான் நாம் தமிழர்லயும் கொள்கை வாசமே வீசாத, கொள்கைனா என்னன்னு தெரியாத தற்குறிகள் நிறைஞ்ச கட்சியா இருக்கு. என்ன பண்ணாலும் சரி, நமக்கு பணம் வரணும், காசு வரணும், சொகுசா வாழணும், இதை மட்டுமே கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் சீமான். அதனால வலுவான கட்டமைப்பும் கொள்கை ரீதியான கட்டமைப்பும் இந்த 2 கட்சியிலும் இல்லாததுனால அந்த தலைமை இடத்தை பிடிக்க ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு முந்திக்கிறான், அடிச்சுக்கிறான், எவனை எப்போ காலி பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், ஆடியோ எடுக்கலான்னு மாற்றி மாற்றி வீடியோவையும் ஆடியோவையும் எடுத்து உள்ளுக்குள்ளே பேரம் பேசுகிறானுங்க, மிரட்டிக்கிறானுங்க. எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னும் போது அந்த ஆடியோவையோ வீடியோவையோ ரிலீஸ் பண்ணி அவங்க பேரை வெளியில் கெடுத்து இவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கலாம். அதாவது இந்த கொட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் தங்களை தலைவர் ஆக்கிக்கலாம், தாங்க வெளியே தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி தலைமை பொறுப்புக்கு வரலாம். தலைமை இப்போ கிடைக்கிற கொள்ளையை விட, லாபத்தை விட, பணத்தை விட, சொகுசு வாழ்க்கையை விட சீமான் இடத்துக்கு வந்தால் சீமான் மாதிரி நாமளும் 60-70 லட்ச ரூபாயில் கார் வாங்கலாம். சீமானுக்கு ஒரு காரு, அவன் அன்னிக்கு ஒரு கார் இருக்கிற மாதிரி இந்த கொட்டை துரைமுருகனும் 4-5 கார் வாங்கி போடலாம் அப்படின்னு கொள்ளடிக்கிறதுக்கு, சீமானோட தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு போட்டி போடுறோம். அதனால் அடிக்கடி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது, ஒன்றா சேர்ந்து குடிக்கிறத ஃபோட்டோ எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணுறது, இப்படியான கேவலத்துக்கும் கேவலமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கானுங்க இந்த 2 கட்சியும் போட்டி போட்டு. இவ்வளோதான் இந்த கட்சியோட யோகியதை. நாம் தமிழர் சீமான் ஒன்றும் அப்படியே மக்களை காக்க வந்த ஒரு ஆபத் பாண்டவன், மக்களை விடுவிக்க வந்த பெரும் தலைவன். எல்லாரும் சீமான் வீட்டில் உட்காந்துருந்தாங்க, போய் தலைவா வா, நீ தலைமை ஏற்றுக்க வா, தலைவா கட்சி ஆரம்பி வா, எங்களை வழி நடத்துவான்னு யாரும் சீமானை காரி கூட துப்பல. அதாச்சும் நாயே என்ன சீமானுங்கிற பேரே பல பேருக்கு 2009 காலகட்டத்தில் தெரியாது வெளியில. சீமான் கட்சி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஒரு விபத்து. சீமான் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று உதயமானதும் ஒரு விபத்து, சீமானுங்கிற நபரும் அந்த கட்சி தலைமைக்கு ஏற்றதும் ஒரு விபத்து. ஈழத்தில் நடந்த மிக பெரும் இன அழிப்பை, தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்க கிளம்பி வந்து பணத்து மேலே உட்காந்துக்கிட்டு வசூல் வேட்டை பண்ண ஒரு ஆர்எஸ்எஸோட நாய் தான் சீமான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஈழத்தமிழர்களுக்கு நியாயம் கேட்டு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்காக தமிழர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வாங்கி கொடுக்க, தமிழர்களுக்கு தனித்துவமான ஒரு தலைமையை உருவாக்க நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் 2009 கட்சி ஆரம்பித்த ஒரு வெண்ணை 2011 உடனே ஜெயலலிதா கூட சேர்ந்துக்கிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இனப்படுகொலை எதிர்த்து ஆரம்பித்த கட்சியோட இலக்கு அப்படிங்கிறது வெறும் அப்போ ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து எதிர்கட்சிக்கு ஓட்டு கேட்கறது தான் அப்படிங்கிற அந்த இடத்துல எடுத்துட்டு போய் நிப்பாட்டுறான் இந்த வெண்ணை. திமுகவை எதிர்க்கிறதா நீ இனப்படுகொலைக்கு நீதி கேட்கறதா? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு 2015 வரைக்கும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பொத்திக்கிட்டு இருந்துட்டு, ஏன்னா எந்தவோ பேசினா அந்த அம்மா
முனியை வச்சு குத்திரும் அப்படின்றதுனால வாயை பொத்திக்கிட்டு அப்படியே சைலண்டா ஓடிக்கிட்டு இருந்தாப்புல நம்ம யோகியன் சீமான். அது மட்டும் இல்ல, 2005 கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்த் அவர்கள் 2011 கிட்டத்தட்ட 2வது தேர்தலுக்குள்ள ஒரு பலம் பொருந்திய கட்சியா தன்னை நிரூபிச்சு எதிர்கட்சியாவே 2011 விஜயகாந்த் வந்துட்டார். தேமுதிக ஆரம்பிச்சதுல இருந்து 2015 வரைக்கும் விஜயகாந்த் தான் பேசுபொருள். திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியா இந்த பத்திரிகைகளுக்கு இப்ப சீமான் பின்னாடி எப்படி மைக்கை தூக்கிட்டு லோலோன்னு திரியிறாங்க, அவன் போற வர இடத்துல எல்லாம் மைக்கை லைன்னா அடிக்க வச்சுட்டு எதையாவது நீ பேசுப்பா, நாங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறோம், எங்களுக்கு வியூஸ் போயிடும் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 2015 விஜயகாந்த் ஆக்டிவா இருக்கிற வரைக்குமே விஜயகாந்த் தான் மீடியாக்களுக்கு பெருந்தீனியா இருந்துச்சு. எப்ப பாரு விஜயகாந்த் வாயில மைக்கை விட்டு எதையாவது நோண்டி கேட்டு அதை ரிலீஸ் பண்ணி அதை கான்ட்ரவர்ஷியல் ஆக்கி அதை பேசு பொருளாக்கி அதுக்கு டிஆர்பி வாங்குறது மட்டும்தான் பத்திரிகைகளோட வேலையா இருந்துச்சு. விஜயகாந்த் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் சீமானோட பேச்சு ஒரு சுண்டக்காய்க்கும் எடுபடல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்றி உள்ள நாயா வாழை சுருட்டிக்கிட்டு அதிமுகவோட கோட்டையிலே உட்காந்துக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு விபத்தா சீமானுக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்று, விஜயகாந்த் மீடியாக்களுக்கு மிகப்பெரிய பைட் கொடுத்துக்கிட்டு இருந்த பேசு பொருளாக இருந்த விஜயகாந்த் இன்ஆக்டிவாக ஆயிட்டார். அவர் உடல்நல சரியில்லாமல் போச்சு, அவரால் ஆக்டிவாக இருக்க முடியல. அதனால விஜயகாந்தோட சாப்டர் அங்கிருந்து சைலண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயமா சீமானுக்கு நடக்குது. அது ஜெயலலிதா அவர்களோட மரணம், எதிர்பாராத மரணம். இப்படி முதல் 2 விஷயம் மிகப்பெரிய சாதகமான விஷயமா சீமானுக்கு நடக்குது. இந்த 2 சாதகமான விஷயத்தையும் கரெக்டாக பயன்படுத்தி இளைஞர்களை ஏமாத்துறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம், 3வது மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 3வது பெரிய விஷயம் ஜியோ வர்றது, யூடியூபோட பூம், ஜியோவோட கம்மிங். அந்த மாதிரி 2016 ஜியோ வருது. ஏற்கனவே விஜயகாந்தோட இன்ஆக்டிவ், ஜெயலலிதாவோட மரணம், இவங்க 2 பேரும் குறுக்க சீமானுக்கு எவ்வளோ பெரிய தடையா இருந்தாங்களோ அந்த 2 மிகப்பெரும் தடை நீங்கி, அதாவது ஒத்தையடி பாதை கூட கிடைக்காம இருந்த சீமானுக்கு 8 வழிச்சாலையே கிடைச்ச மாதிரி மிகப்பெரும் வழியா ஜியோ வந்து யூடியூபோட பூம் வந்து கேட்க கொள்ளவே நாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸோட எலும்பு துண்டா முழுக்க மாறி அவங்க அங்கிருந்து தூக்கி வீசுற எலும்பை நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வாயில எட்டி பிடிச்சி எவ்வளவு குலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேடை போட்டு குலைச்சி யூடியூப்ல பரப்பி இளைஞர்களை ஏமாத்துற வேலையை ரொம்ப சிறப்பா இந்த ஒரு 5-6 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல சீமான். ஒரு 5 வருஷம் தான் அதுவும் எடுபட்டுச்சு. இப்போ யூடியூப்ல முற்போக்காளர்கள், பெரியாரியவாதிகள், மனோஜ், மைனர், இந்த மாதிரி மணியமுதன் தோழர், இந்த மாதிரி பல தோழர்கள் வந்து சீமானுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஈழத்துக்கு நியாயம் கேட்கிறேன், மேதகு பிரபாகரன் அவர்களை நான் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட, தமிழ் மக்கள்கிட்ட, இளைஞர்கள்கிட்ட சேர்க்கிறேன், தமிழ் தேசியத்தை பேசுறேன், இன விடுதலையை பேசுறேன், ஈழ விடுதலையை பேசுறேன், தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு கேட்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாக்பூர் எலும்பு துண்டுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஆர்எஸ்எஸ் எலும்பு வாயில கவர சீமானுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், தனக்கு வீடு வேணும், கார் வேணும், சொகுசா இருக்கணும், முழு நேரமா குடிச்சுக்கிட்டு இருக்கணும். குடிச்சுட்டே வந்து பிரஸ் மீட், விஜயகாந்த் குடிச்சாரோ குடிக்கலையோ அவர் கொஞ்சம் வாய் குளர்ன மாதிரி பேசினாலே குடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு எவ்வளவு பெருசா ஊதி பெருக்கின இந்த ஊடகங்கள், இந்த பத்திரிகைகள், இந்த டிவி சேனல்லாம் சீமான் லிட்ரலா உண்மையாவே உட்காந்து குடிச்சிட்டு வந்து வேற ஏதாவது செய்தி இருக்கா, என்கிட்ட செய்தி ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட செய்தி ஏதாவது இருக்கா, நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம், வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போதையில பல மேடைகள்ல ஃபுல் போதையில பேசியிருக்காப்புல இந்த நாக்பூரோட எலும்பு துண்டு. பல பத்திரிகையாளர் சந்திப்புல குடிச்சிட்டே வந்து பேசியிருக்காப்புல. இருந்தாலும் இந்த ஊடகங்கள் சீமான ஒரு குடிகாரனா வெளியே காட்டவே இல்லை. அதை விட பெரிய விஷயம் விஜயலட்சுமி விஷயம். அந்த இடத்துலையும் பெருசா சமூக வலைதளங்கள் தான் பெருசா எடுத்து களமாடிச்சே தவிர செய்தி சேனல்கள் எதுவுமே சீமான பெரிய நெருக்கடிகளுக்குள்ள ஆக்கல. டிவி சேனல்கள்ல, சேட்டலைட் சேனல்கள்ல பெருசான நெருக்கடிகள், சீமானோட இமேஜை டேமேஜ் ஆக்குற அளவுக்கான நெருக்கடிகள் தரப்படல. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொன்ன மாதிரி பிஜேபி எப்படி அடிப்படையிலேயே பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியோ, அந்த கட்சியில எப்படி உண்மையான அரசியல் புரிதல் உள்ள
பெண்கள் மேல அக்கறை கொண்ட மனித தன்மை உள்ள எந்த பெண்ணும் பிஜேபியில் இருக்க முடியாதோ அதே போலதான் நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சியும் அடிப்படையிலே பெண்களுக்கு எதிரான கட்சி. சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளருங்கிற சீமானே பெண்களுக்கு எதிரான ஒரு நபர் தான். அது பல இடங்கள்ல வெளிப்பட்டிருக்கு. காளியம்மாள் வாயிலேயே வெளியே வந்து பேசுறாங்க. இந்த கன்றாவியான விஷயம் எல்லாம் காளியம்மாளுக்கு தெரியாமையா இருக்கு? இதை கண்டும் காணாம கடந்து போயிட்டு இவங்கெல்லாம் எப்படி சீமான் கிட்ட அந்த சாட்டைங்கிற அயோக்கிய பைய எச்ச நாய் கிட்ட எல்லாம் முகம் கொடுத்து பேசுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ கேவலமா பேசுறான். அவனோட ஆடியோ எல்லாம் கேட்டீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியாது, காதுல ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பேசுறான். யாருமே அவனுக்கு ஈடு கொடுத்து பேச முடியாத அளவுக்கு கொச்சையா பேசுறான் இந்த சாட்டை துரைமுருகன்ற எச்ச நாய். அவ்வளோ கேடு கெட்டவனோட எப்படி பெண்கள்லாம் கட்சியில பயணிக்கிறாங்கன்னே நமக்கு ஒன்றும் புரியல. இது வரைக்கும் சீமான் வெளியிட்ட ஆடியோக்களுக்கோ வீடியோக்களுக்கோ இல்லை சீமானோட மேடை பேச்சுகளுக்கோ காத்திரமான பெரிய எதிர்வினையை திமுகவோ அதிமுகவோ பெருசாக இது வரைக்கும் வெளிக்காட்டல. அதே போலதான் இதுவும் கடந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜனநாயகவாதிகளாக பகுத்தறிவு பேசுகிற நம்மை போன்ற ஆட்களுக்கு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது நம்மளோட தலையாய கடமையாக மாறுறதுனால நம்ம பதிவு பண்ணுறோம். அதனால நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் வன்மையாக கண்டிக்கிறோம். முக்கியமாக இந்த சாட்டை துரைமுருகனை மிக கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறோம். அடுத்தடுத்து அதர்மம் மனோஜ் வீடியோ வெளியிட அதுக்கான கருத்துக்களையும் நம்ம பதிவு பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.